கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை ஆக்சியை வந்து மாடிஃபை பண்ண கொடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட நம்ம சேனல் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு 4 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அமைதியாக இருக்கும். 4 வருஷத்துக்கு மேலே இருக்கும் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி. ஆனால் வந்து வண்டி அதுக்குள்ளே விளாக் பண்ண வந்து சில கோப்ராட்டி ஆக்சிடென்ட்லாம் நடந்து வண்டி இப்போ வரைக்கும் இங்கே அதாவது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து காட்டுற வீடியோ காட்டுறேன். உடஞ்சிருக்கு அங்கங்கே. அப்புறம் நீ ரெடி பண்ணல அது பண்ணலாம் போகும்போது நான் மே மாதம் நான் ரெடி பண்ணான்னு போனோம். இப்போ போன வருஷம் இன்றைக்கி 2023 ஈக்குவல் டு டேட் வந்து 20 பக்கம் ஆயிடுச்சு. மே மாதம் போயிருந்தேன். அப்போவே பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாக அங்கே இருந்தது. அதனால் வந்துட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழித்து வாங்க சொல்லியிருந்தாங்க. சும்மாரா இன்னைக்கு நம்ம எங்கெங்கே உடஞ்சிருக்காச்சு நம்ம ஃபுல்லாக வந்து மாற்ற போகிறோம். வண்டியில் வந்து என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைன்னு காமிச்சிரு. பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து யமஹா சர்வீஸ் சென்டர் வந்து சர்வீஸ் விட்டுருந்த போது மட்டும் அந்த ஆக்சிடென்ட் ஆகி வந்து மட்டும் ECU போர்டு மாற்ற கொடுத்துருந்தேன். கொடுத்து மோட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ மந்த்ஸு ஒரு 5-6 மந்த் பார்த்தா வண்டி அங்கே நின்று இருந்தது. அப்போது கொடுத்து பார்த்தீங்கன்னா வண்டி ஹெட்லைட் வந்து ஆட்டை போட்டானுங்க. அப்போ வரையும் இந்த ஹெட்லைட் வந்து நம்ம மாற்றவே இல்லை. சரி வண்டி ஒட்டுக்க மாடிஃபை பண்ணும்போது மாற்றி வந்து விட்டேன். அப்புறம் மேட்டு வந்து மாற்றிட்டாங்க. இங்கெலாம் இங்கே அடி. அப்புறம் ஃப்ரெண்டு மட்கார்டு வந்து ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. தெரியும்னு நினைக்கிறேன். எங்கடா இது இங்கே ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட் டிஸ்க் வந்து ஃபுல்லாக தேஞ்சிருச்சு. அதெல்லாம் மாற்ற போகிறதில்ல, வந்து ஆயில் தான் விட போகிறோம். அப்புறம் இந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. நம்பர் பிளேட்லாம் பாருங்க கிடுகிடுன்னு. ஆக்சுவலி இந்த இடம் வந்து ஸ்க்ரூ பண்ணணும். அவங்க வந்து மட்டும் இந்த லாக்கு மாதிரி அடித்தானுங்க. ஸ்டார்டிங்கே சொன்ன வேண்டாம் அது இந்த டைப் தான் இது பண்ண முடியுமாம்மா. அதனால பின்னாடியே அப்படி தான் இருக்குது, முன்னாடி அப்படி தான் இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இதுவும் அதே தான். அந்த பக்கமும் இந்த பக்கம் விழுந்து ஃபுல்லாக இந்த ஜாயின்லாம் ஃபுல்லாக கலண்டுருச்சு. இது இந்த பார்ட் நம்ம வாங்கியிருக்கோம், புதுசாக வாங்கியாச்சு. நான் இதெல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிடுவேன், உடஞ்சிருக்கேன்னு சொல்லிடுவேன். இது வந்து ஜாயின்லாம் கலண்டுருச்சு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இதுவும் அதே தான். நம்ம தெரியுது உங்களுக்கு இந்த சீட்டு கையில் ஒரு லாக் வரும் கைஸ். அந்த லாக் வந்து ஆட்டை போட்டானுங்க. ஆட்டை போட்டு ஸ்க்ரூ டிரைவர் சொல்லி வச்சுருக்கானுங்க. அதெல்லாம் கேட்டதுக்கு இல்லை நாங்கள் பண்ண கிடையாது, சர்வீஸ் சென்டர் கேட்டது நாங்கள் பண்ண கிடையாது, நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கணும் முன்னாடி. அதெல்லாம் கவனிக்க மாட்டனால நீங்கள் எப்படி கொடுத்தீங்க அப்படியே இருந்துச்சு, நாங்கள் எதுவும் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இது அந்த காரை இடித்து அவங்க பெயிண்ட் வந்து என் காரில் இருந்து அடிச்சிருச்சு. நினச்சி பாருங்கள், அந்த காரில் இருக்கிற பெயிண்ட் என் வண்டியில் அடிச்சிருக்குன்னா எந்த அளவுக்கு ஆயிருக்கும் பாருங்கள். இந்த கார்டு பாருங்கள் ஃபுல்லாக போய் வளைஞ்சி ஒட்டி நிற்கிது. அப்புறம் சைலன்சர் கார்டு உடஞ்சிருக்கு. நம்பர் பிளேட் பின்னாடி பாருங்கள். அதான் இந்த அடிக்கலாம்னு சொன்னேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா நான் ஸ்க்ரூ போட்டு நிறுத்தியிருக்கேன். இதுவும் மாற்றிடுவேன். அப்புறம் இண்டிகேட்டர் வேறு வாங்கியிருக்கேன். பேக் லைட் வந்து எரியாது. பேக் லைட் வந்து மாற்றணும். வேறு டயர் இப்போ தான் மாற்றினேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு டயர் கொடுத்துருப்பானுங்க, ஒன்றுத்துக்காக டயர் நான் ரீசெண்டாக மாற்றினேன். ஒரு 3 மாதம் இருக்கும். வேறு இந்த கார்டு இது வந்து நான் மாற்றிடுவேன், இல்லைன்னா பெயிண்ட் அடித்து அடிச்சிடுவேன். அப்புறம் இந்த இடம் தெரியுது உங்களுக்கு, இந்த இடம் ஃபுல்லாக அடி. வேறு இது அந்த பக்கம். அப்புறம் இந்த சைடு வந்தீங்கன்னா மெயின் இந்த இடம் வந்து கம்யூனிகேஷன் கொடுக்கும்போது இந்த லாக் வந்து உடஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் ஓட்ட என்ன ஆகுது பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து உடஞ்சிருந்துச்சு. இந்த இடம் வந்து ஃபெயிலியர். அப்புறம் இதுக்கப்புறம் வந்த மாடல் பார்த்திங்கன்னா யமஹா ரேசர் பேசிக்ஸ் அடுத்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து இந்த இடத்துல வந்து எல்க்லாம் மாதிரி கொடுத்து பண்ணிட்டாங்க. அதனால அந்த இடம் உடையாது. ஃபஸ்ட்டு கொடுத்தனால உடையுது. அது நம்ம மேலே தான் வந்து பொறுப்பு, ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் இந்த சைடு மிரர், இந்த நாபு கீழே விழுந்துள்ளது இந்த மிரர் நாபு இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட் டிஸ்கோட வந்து கனெக்டாக வர்றதாம்மா. இந்த நாபு வந்து உடஞ்சிடுச்சு. அப்புறம் இந்த வைசர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்க்ராட்சு தெரியும் உங்களுக்கு. இந்த வைசர் ஃபுல்லாக ஸ்க்ராட்ச். இந்த வைசர் மாற்றிடுவேன். அப்புறம் இந்த ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா ஒரு டைம் கழட்டுச்சு. அது பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்க்ரூ தான் வாங்கி கொடுத்தேன். ஒயிட் ஸ்க்ரூ வந்து போட்டிருக்கானு நல்லாவே இழுக்கும். அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது அது கழட்டியே போச்சு. அந்த முன்னாடி வந்து ரக்கை வரும், அதையும் கழட்டிட்டானுங்க. அது எல்லாமே டேமேஜாக தான் இருக்குது. இப்போ நம்ம என்னென்ன மாற்ற போகிறோம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெயிண்டிங்கு. அப்புறம் இந்த வைசரு, இந்த பார்ட்டு இதெல்லாம் பெயிண்டிங்கு. இது பெயிண்டிங்கு, ஹெட்லாம்ப்பு, டிஆர்எல் லைட் வந்துடும். அப்புறம் வந்து மட்கார்டு வேறு போட்டுருவேன். வேறு வந்துட்டு இதெல்லாம் பெயிண்டிங்கு. இது வந்து நான் பெயிண்ட் அடிச்சிடுவேன் இந்த இடம். அப்புறம் இது வேறு மாற்றிடுவேன். நம்பர் பிளேட்டில் வேறு எடுத்துடுவேன். இண்டிகேட்டர் வந்து அசார் போடுவேன், இல்லை இதே இண்டிகேட்டர் விட்டு மாற்றிடுவேன். இது உடனே போடுவேன். அப்புறம் பேக் லைட்டு,
இதெல்லாம் ஹார்ன் வந்து அடிக்காது, ஹார்னை வந்து போச்சு. இண்டிகேட்டர் எரிய தெரியும் உங்களுக்கு. அப்புறம் இந்த வந்து இன்ஜின் சிம்பிள் காட்டுது உங்களுக்கு, தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்ஜின் சிம்பிள். கிளாரிட்டி வந்து மொக்கையாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வந்து நெக்ஸ்ட் வீடியோலாம் பயங்கரம் கொடுத்தேன் நான் கிளாரிட்டி. அப்புறம் இந்த சாவிக்கு போகிற நாபு தெரியும் உங்களுக்கு, அந்த நாபு வந்து பார்த்திங்கன்னா அதில் இல்லை, அதுவும் கலண்டுருச்சு. எல்லாமே ஆகுற வந்து நம்ம எல்லாம் பக்காவாக பண்ண போகிறோம். அப்புறம் அடிஷ்னலாக இந்த சுவிட்ச் வச்சோம் நம்ம எல்இடிக்கு வேண்டி. இல்லை எல்இடி வந்து லைட் வாங்கிட்டோம். அப்புறம் வந்துட்டு ஃபாக் லேம்ப் வாங்கியிருக்கோம், நிறையா பொருள் வாங்கியிருக்கோம். நம்ம வந்துட்டு வீடியோ வந்து இன்றைக்கி வந்து வண்டி கொடுத்தனா 15 நாள் 20 நாள் பக்கம் ஆகும் நம்ம வண்டி வர்றதுக்கு. அது வரையும் வந்துட்டு மிக்ஸி ராசி வாக்ஸி வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கன்வியூஸில் நம்ம மட்டும் வெளியே போகிறது, டூர் போகிற வீடியோலாம் இன்ஸ்டாலாம் வந்து போட ஆரம்பிச்சிடுவோம். நம்ம சேனலுக்கு மறக்காமல் புதுசாக இருந்தீங்கன்னா, புதுசாக தான் இருப்பீங்க, ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்க, சேனலை ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இப்போ போகிற ஒரு லைக் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். 20 நாள் கழித்து சந்திப்போம் காய்ஸ்.